அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றோடு 10 ஜுஸுக்கள் நிறைவடைகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் மீதம் 20 ஜுஸுக்கள் பாக்கி இருக்கின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் ஓதிய இந்த 10 ஜுஸுக்களை நிறைவில்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதனுடைய எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான தாய்மார்களே, ஓதிய வசனங்களிலிருந்து அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்கிறான். யா பனி ஆதம் இம்மா யஃப்தினன்னகும் அஷ்-ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. ஓ ஆதமுடைய மக்களே, உங்களுடைய தந்தை ஆதமை எப்படி ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ, ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் மூலமாக எப்படி ஆதம் நபி வெளியேறினார்களோ, அது போன்ற அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் நீங்கள் சிக்கிவிட வேண்டாம், அந்த ஷைத்தானின் மூலமாக நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். முதல்ல இந்த ஷைத்தானுடைய வரலாறு என்னன்னு சொன்னா, இந்த ஷைத்தான் என்பவன் ஜின் உடைய வர்க்கமாகும். அல்லாஹ் எப்படி மனித வர்க்கத்தை படைத்திருக்கிறானோ, எப்படி நாம் மனித வர்க்கம் ஒரு குடும்பமாக எப்படி நாம் வாழ்கின்றோமோ, அதே போன்றுதான் ஜின் இனத்தையும் அல்லாஹ் படைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஜின்னுடைய இனத்திலிருந்து உள்ளவன் தான் இந்த ஷைத்தான். இந்த ஷைத்தான் என்பவன் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா வச்சிருந்தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, மலக்குகளுக்கெல்லாம் இவன் தான் தலைவன். அது மட்டுமல்ல, சொர்க்கத்திலேயே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தான். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தது மட்டுமல்ல, மலக்குகளுக்கெல்லாம் பாடம் எடுத்தவனே இந்த ஷைத்தான் தான். அஸாஸில்ங்கிற பெயரை கொண்டவன் இந்த ஷைத்தான். அல்லாஹ் பெரிய ஒரு அந்தஸ்துல வச்சிருந்தான். ஆனா அந்த மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தே அவனை கெடுத்ததற்கு காரணம் என்னவென்றால் பெருமைதான். பெருமைதான் அவனை கெடுத்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஷைத்தான் என்ன செய்யறான், ஒரு பேச்சு கொடுக்குறான். மூசாவை, என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க அல்லாஹ்ட்ட போறீங்க வர்றீங்க, அல்லாஹ்ட்ட பேசுறீங்க, கொஞ்சம் நம்மளை பத்தி ஏதாச்சும் அல்லாஹ்ட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு ஷைத்தான் சொல்றான். அப்படியா, சரி சொல்றேன் நானு அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போறாங்க. அல்லாஹ்ட்ட போய் பேசிட்டு உரையாடல்கள்லாம் நடத்திட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. யா அல்லாஹ், நான் வர்ற வழியில இப்லீஸ் ஷைத்தானை நான் பார்த்தேன், ஏதோ அவன் திருந்திடுறேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. உடனே அல்லாஹ் தஆலா, அப்படியா ஷைத்தான் திருந்துறேன்னு சொல்றானா, நல்ல விஷயம் தானே, உலகத்துல இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கிறது இல்லைல்ல, நான் தாராளமா அவனை நான் மன்னிச்சிடுறேன். ஆனா ஒரு விஷயத்த ஷைத்தான் நபி சொல்லுங்க, ஆதம் நபிக்கு நான் சுஜூது செய்ய சொன்னேன், சஜிதா செய்ய சொன்னேன், அந்த சஜிதாவை கொஞ்சம் செய்ய சொல்லிருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புனான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஷைத்தான்ட்ட வந்தாங்க. எப்பா ஷைத்தானே, பெரிய ஒரு வேலையெல்லாம் இல்ல, மிக பெரிய ஒரு காரியம்லாம் இல்ல, சின்ன காரியம்தான், அல்லாஹ் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டான். இந்த ஆதம் நபிக்கு ஒரு சஜிதா செய்ய சொன்னானே, அதை ஒரு சஜிதா ஒண்ணு செஞ்சிருவியாம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முன்னையும், என்னது சஜிதாவா, அந்த சஜிதா செய்யாதனால தானே நான் இப்படி இருக்கிறேன், எப்படி நான் சஜிதா செய்ய முடியும், ஆதம் நபிங்கிற ஒரு மண்ணால படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், எப்படி நான் ஆதமுக்கு சஜிதா செய்ய முடியும் அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்துல பெருமை அடித்தான் ஷைத்தான் என்பவர். ஷைத்தானுக்கு அவனுடைய அந்தஸ்தை இழக்க செய்ததே அந்த பெருமைதான். கணித்திற்குரியவர்களே, அதே போன்று நம்மிடத்திலும் சர்வ சாதாரணமாக பெருமை என்பது நம்மிடத்திலையும் காணப்படும். 2 விஷயத்துல பெருமை காணப்படும் சொல்லுவாங்க. ஒன்று இல்மு, இன்னொன்னு அமல். இல்மு, கல்வியில் நம்மிடத்துல என்ன வரும், நம்மிடத்துல அதிகமான கல்வி இருந்தால் பெருமை வரும். அதே போன்று அமல்கள் நம்ம அதிகமா செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுலயும் பெருமை வரும். ஒரு 2 ரக்காத்து நம்ம தனியா கொஞ்சம் தொழுவும் பொழுது நமக்குள்ளேயே என்ன செய்யும், ஒரு நினைப்பு வரும், நம்ம அதிகமா தொழுகிறோம் போல, நம்ம பெரிய ஆளா இருக்கிறோம், நம்ம நிறைய தொழுகிறோம் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை உள்ளத்துல வரும். அதே போன்று
கல்வி கல்வி அதிகமாக இருந்தால் பெருமை வரும். எனவே நம்ம நல்ல ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா, ஒரு இல்மை கற்றுக்கொண்டோம் அல்லது ஒரு நல்ல ஒரு அமலை செய்கிறோம் சொன்னா இது அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ண வேண்டும். இது அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரம் என்பதாக நம்ம எண்ணணும். அதே போன்று நம்மிடத்திலிருந்து ஒரு பாவம், நம்ம ஒரு பாவத்திலிருந்து விலகுற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஒரு கருணை என்பதாக நம்ம நினைக்கிறோம். இது போன்று நினைத்தால் நம்ம ஒரு அமலை ஒரு இபாதத்தை நம்ம செஞ்சோம்னா இது அல்லாஹ் நமக்கு செஞ்ச உபகாரம் நினைக்கணும். ஒரு பாவத்திலிருந்து தவிர்த்துக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு செய்த கருணை என்பதாக நம்ம நினைச்சுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தானுடைய நிலைகள் இருக்கு, அது நிறைய இருக்கு. ஷைத்தானுடைய நிலைகள் நிறைய இருக்கு. முதலாவது என்னன்னா, நிராசை அடைய செஞ்சிருவான் ஷைத்தான். ஷைத்தான் நம்மள என்ன செஞ்சிருவான்? நிராசை அடைய செஞ்சிருவான். நிராசைனா என்ன? என்னடா வாழ்க்கை இது, ஏதோ தொழுகிறோம், ஏதோ போறோம் வர்றோம் ஓதுறோம், என்ன வாழ்க்கை இது என்பதாக ஷைத்தான் முதலாவதாக நிராசையை கொடுத்து விடுவான். நிராசை அடைந்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு துன்பங்களை சகித்தார்கள், எவ்வளவு துன்பங்களை அவங்க அனுபவித்தாங்க. ஆனால் நிராசை அடைந்தார்களா? அவங்களுடைய சொந்த பிறந்த ஊர் மக்கா, மக்கால இருந்து அடித்து துரத்தப்பட்டார்கள். ஆனா அதிலிருந்து நிராசை அடைஞ்சாங்கன்னா இல்ல. ஆனால் நிராசை அடையாமல் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மறுபடியும் மக்காவில் நுழையக்கூடிய ஒரு வெற்றியை தந்தான், மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்தான். அதே போன்று ஷைத்தானுடைய இரண்டாவது நிலை என்னன்னு சொல்லுவாங்க? கோபம் அடைதல். கோபம் அடைதல் என்பது ஷைத்தானுடைய நிலை. அதனாலதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தருது, கோபத்தினுடைய நிலையில நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக நம்ம சொல்லணும். தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன்னு நம்ம அஊது பில்லாஹை ஓதணும். ஷைத்தானோட நிலைகள் என்பது நிறைய இருக்கு. அதே போன்று ஷைத்தான், அதே மாதிரி குர்ஆன் ஆரம்பிக்கிறோம் சொன்னாலும் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். ஏன்னா அந்த ஆரம்பிக்கும் போது கூட ஷைத்தானுடைய தீங்கு என்பது என்ன செய்யும்? இருக்கும். இப்படியாக நிறைய நிலைமையில ஷைத்தானுடைய தீங்கு இருக்கும். சரி, ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அதற்கு என்ன வழி? மார்க்கம் நமக்கு சொல்றது. ஒரு சின்ன ஒரு வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, அந்த சஹாபியை பார்த்து, ஒரு தானிய கிழங்கு ஒண்ணு இருக்கு, ஒரு தானிய கிழங்கு, இந்த தானிய கிழங்கை நீ பார்த்துக்கோப்பா, நைட்ல திருடர்கள்லாம் யாராவது வருவாங்க, நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு அபூ ஹுரைரா சஹாபியை நியமிச்சுட்டு போறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? இரவு முழுக்க கண் விழிச்சு அந்த தானிய கிழங்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஷைத்தான் என்ன செய்யறான்? ஒரு மனித ரூபத்துல வரான். ஷைத்தான் தான் எல்லா ரூபத்திலையும் வருவானே, மலக்குமார்களும் எல்லா ரூபத்திலையும் வருவாங்க. ஆனா ரெண்டு ரூபத்துல மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஒன்று நாய், இன்னொன்று பன்றி. இந்த ரெண்டு ரூபத்திலையும் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஆனா அந்த ஷைத்தான் இருக்கிறாங்க, எல்லா ரூபத்திலையும் வருவான். அப்போ முதல்ல ஒரு மனிதனுடைய ரூபத்துல வந்தான், அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே வந்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்னடா எங்கடா வந்திருக்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் திருட வந்து, நான் எனக்கு வயிறார எனக்கு ஒரே பசி, நான் திருட வந்தேன் அப்படின்னோனையும் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு அபூ ஹுரைரா பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப கெஞ்சுறான் ஷைத்தான். சரின்னு விட்டுடுறாங்க. மறுநாள் காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்ன அபூ ஹுரைரா யாரும் வந்தாங்களா அப்படின்னு. ஆமா யா ரசூலுல்லாஹ், ஒரு திருடன் வந்தான், பசிக்குதுன்ட்டு வந்தான், நான் அவனை பிடிச்சிட்டேன், ரொம்ப கெஞ்சு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த நாளும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ இந்த தானிய கிழங்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் இரவுல ஷைத்தான் வேற ஒரு மனித ரூபத்துல வர்றான். என்னுடைய வீட்டுல குழந்தை குட்டிகள்லாம் பசியில அழுகுது, ஏதாச்சும் தாங்க, ஏதாச்சும் வேணும் அப்படின்ட்டு ஷைத்தான் கெஞ்சுறான், கதறான். பிடிச்சுக்கிறாங்க. பிடிச்ச உடனே இந்த மாதிரி ரொம்ப கெஞ்சின உடனேயும் அபூ ஹுரைரா விட்டுறாங்க ஷைத்தானை. சரிட்டு விட்டுறாங்க, மன்னிச்சு விட்டுறாங்க. அப்போ மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாராவது வந்தாங்களா அப்படின்னு. ஆமா யா ரசூலுல்லாஹ், இன்னொரு மனிதர் வந்தாரு, ஏதோ குடும்பத்துல குழந்தை குட்டிகள்லாம் பசியா இருக்குன்னு அந்த ஒருத்தன் வந்தான் அப்படின்னு அபூ ஹுரைரா சொன்னாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த வந்தவன் யாருன்னா ஷைத்தான் வந்து கொண்டிருக்கிறான்,
கவனமா நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உடனே அபூ ஹுரைரா வரட்டுவாங்க நாளைக்கு, அவனை நான் பிடிச்சி நான் கட்டி அவனை உரிச்சிடனா இல்லையான்னு பாருங்க அப்படின்ட்டு அபூ ஹுரைரா ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. ஷைத்தான் வர்றான், வந்த உடனே அபூ ஹுரைரா பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ரொம்ப இன்னும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறான், கத்துறான், கதறான். ஆனா அபூ ஹுரைரா விடவே இல்லை. அப்போ ஷைத்தான் ஒரு வார்த்தை சொல்றான், அபூ ஹுரைராவே, என்ன உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், என்னைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் தான் ஷைத்தான். என்னைய நீங்க விட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு ஷைத்தான் கேட்கலாம். அப்போ அபூ ஹுரைரா அவங்க என்ன ஷைத்தானே ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தரங்கிறானே, என்ன செய்யறது? மறுநாள் ரசூலுல்லாஹ் என்ன அந்த ஷைத்தான் என்ன சொன்னான்னு கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்ட்டு அபூ ஹுரைரா அப்படியே அவனை வச்சுக்கிட்டே கேட்கிறாங்க. அப்ப அந்த ஷைத்தான் சொல்றான், ஆயத்துல் குர்சியை நீ பற்றி பிடித்துக் கொண்டீர் என்றால் என்னை விட்டும் நீர் பாதுகாக்கப்படுவீர் அப்படின்னு ஷைத்தான் அந்த ஒரு வார்த்தையை சொல்றான். அந்த வார்த்தையை சொன்னதுமே அபூ ஹுரைரா விட்டுறாங்க. விட்ட உடனே மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஷைத்தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னான், ஆயத்துல் குர்சியை நீ பற்றி பிடிச்சுக்கிட்டன்னா என்னை விட்டும் பாதுகாக்கப்படுவீர் அப்படின்னு சொன்னானே ஷைத்தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذاكல் கதிப் சதக, அவன் பொய்யன் தான், அவன் ஷைத்தான் தான், ஆனா அவன் சொன்ன வார்த்தைக்கு அது உண்மையானது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஆயத்துல் குர்சி என்பதை அந்த ஆயத்துல் குர்சி அது ஒரு உன்னதமான ஒரு மகத்துவமிக்க ஒரு ஆயத். அந்த ஆயத்தை நாம் எவ்வளவு அதிகமாக அந்த ஆயத்துக்களை ஓதிக்கொள்கிறோமோ ஷைத்தானுடைய பாதுகாப்பிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கணித்திற்குரியவர்களே, இந்த உலகத்துல நமக்கு நாம் வாழுவதற்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காம இருக்கிறதுக்கு நமக்கு தடை ரெண்டு. ஒன்னு ஷைத்தான், இன்னொன்னு நப்ஸ். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு தடைகள். இந்த தடைகளுக்கு ஆயத்துல் குர்சி நாம் நிரந்தரமாக ஓதி வரும் பொழுது அந்த தடைகளை உடைத்தெறிய முடியும். நம்ம அந்த ஷைத்தானுடைய பாதுகாப்பிலிருந்தும் நாம் மீண்டு வரலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு மாபெரும் ஒரு பாதுகாப்பு அரண் தான் இந்த ஆயத்துல் குர்சி. நாம் அதிகம் மனனம் செய்வோம். இந்த ஆயத்துல் குர்சியை யார் தொழுகைக்கு பின்னால ஓதுகிறாரோ அவர் நேரடியா சொர்க்கம் போவார். அவர் சொர்க்கம் போறதுக்கு தடையாக எதுவுமே இருக்காது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆயத், ஷைத்தானுக்கும் ஒரு பாதுகாப்பு, ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு ஆயத். மரணம் செய்வோம். ஷைத்தானுடைய பாதுகாப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பு, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஃபர் தரவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.